வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் உட்காந்துட்டு கணவனை அடிச்சுட்டு அப்புறம் கனவை கெட்டவாத்த பேசிட்டு வாழ்க்கை பூரா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சம்பாதிக்கிறதாருன்னா நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். அந்த அம்மாவுக்கு குடும்பமானத்தை பற்றி எப்பவுமே கவலைப்பட்டதில் அந்த அம்மா உள்ள ஒரு நல்ல எந்த காலத்துலேயுமே நல்ல ஒரு வைஃபே கிடையாது. நேற்று கணவனை அந்த அடி அடிச்சுட்டு அது ஃபுல்லாக ட்ராமா தான். இப்போ எப்பவும் போல் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் ஹஸ்பண்டுமே கொள்ளு பரிசு சாப்பிட்றோம், கொள்ளு ரசம் சாப்பிட்றோம், நீங்கள்லாம் பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. முழுக்க நடிப்பு தான். நேற்று கணவனை அடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. திட்டி தீக்காத ஆளே கிடையாது. இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வைஃபு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரச நான் எதுக்குங்க பொய் சொல்கிறேன், நாங்கள் பொய்யை சொன்னதில்லை, என்ன மாதிரி அடிச்சிருந்தாருன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இவர் ஒரு கல்யாணமாகி அழகான ஒரு குழந்தை இருக்குது. அப்போ சைடில் ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது. இது பொய்யா? இதுக்கு பேர் பொய் இல்லையா? உண்மையா? அவர் எந்த இடத்துல எனக்கு இன்னொரு பொண்ணு கூட டச்சப் இருக்குதுன்னு ஏதாச்சும் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிறதா? இவர் தான் உண்மை சொல்கிறவராச்சே, ஹரிச்சந்தர் வீட்டுக்கு பக்கத்து வீடாச்சே, தாராளமாக சொல்லியிருக்கலாமே. நான் எந்த காலத்துலையும் பொய் சொன்னதில்லைங்க. எனக்கு பொய் சொல்கிறவன்னு பிடிக்காது, பொய் பேசுறதும் பிடிக்காது, பொய் பேசுகிறவங்க கண்டாலும் பிடிக்காது. அப்போ இவங்க ஒய்ஃப் சொன்னது பொய்யா? நான் கேட்குறேன். என் கணவருக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்குது. வாட்ஸ்அப் ஆடியோவில் நான் பார்த்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் போட்டு காட்ட மாட்டேன். போட்டு காட்டினா நீங்கள் எங்களை கழுவி ஊற்றிடுவீங்க. எங்களை சிறந்த கணவன் மனைவி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதான் அந்த அம்மா போடுறா நாடக பித்தலாட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசர் சொல்கிறாரு அவருக்கு பொய் பேசுறது பிடிக்காதாமா, பொய் பேசுறவங்களை கண்டாலும் பிடிக்காதாமா. ஆனால் நான் ஒரு பொண்ணை கூட டச்சப்பில் இருப்பேன், அது உண்மைதான். ஆனால் சோசியல் மீடியாவில் நான் அதை சொல்ல மாட்டேன். சொன்னான்னா நீங்கள் என்னை பொய்யன்னு சொல்லிடுவீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எந்த மாதிரி எல்லைக்கும் கூடி பொய் பித்தலாட்டம் பேசி வீடியோ போடுறது கொள்கையை வச்சுக்கிறாங்க. அப்புறம் முழுக்க பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் ஒரு ஒழுங்கு என்னென்னா இந்த மாதிரி ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஃபேமிலியை எங்கேயுமே பார்க்க முடியாது. போடுற ஊரை பித்தலாட்டம் தான். அதாவது எந்த ஒரு மனைவியாவது கணவன் அடிக்கிறது வீடியோ போடுவாங்களா? என்ன தெரியுன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் போட்டால் மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அதை வச்சு நம்ம லட்சக்கணக்கில் வியூஸ் பார்க்கலாம். அப்புறம் எப்பவும் போல் அடுத்த நாள் நாங்கள் கொள்ளு ரசமே கறி சாப்பிட்றதும் வீடியோ போட்டால் அப்படியே அதையும் மக்கள் நம்பிடுவாங்க. அதுதான் அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபரு. அப்போ நம்மளுக்கு கவலையே கிடையாது. யார் என்ன வயசுனா அதை பற்றி என்ன நம்மளுக்கு தேவை, லட்சக்கணக்கில் வியூஸ் வரும். அதை வச்சுட்டு நாம் எப்பவும் போல் இந்த மாதம் நல்ல வருமானம் தீட்டிடலாம். வியூஸ் குறையும் போது எப்பவும் போல் நாம் கணவன் பிடிச்சி அடிக்கலாம். கணவன் பற்றி தப்பாக யூடியூப்பில் சொல்லலாம். அதையும் மக்கள் நம்பிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு லாபம். என்ன காரணம்னா நாம் தான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லையே. நாம் தான் ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்துட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் வலைதளத்தை கொண்டாண்டு வாழ்க்கை வரலான்ட்டு அப்பப்போ மொக்கை போட்டு அதையும் ஒரு வருமானம் பார்க்குறா. இவருக்கான என்ன வாழ்க்கை வரலாறு இருக்குது? ஒரு ஆளோட வாழ்க்கை வரலான்னா கஷ்டப்பட்ட உழைச்சி முன்னேறினா தான் அது வாழ்க்கை வரலாறு. இவர் குடித்தே அழிகிறாரு, இதுக்கு பேர் வாழ்க்கை வரலாறா? இல்லை நான் கேட்குறேன், இந்த ஆள் குடித்து திருந்துனா நாட்டுக்கு என்னது, இல்லை தமிழ்நாட்டுக்கு என்னது, இல்லை அந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே என்னதான் பண்ணிக்கிறாரு? ஏதாச்சும் 10 குடும்பத்தோட கல்வி செலவை வைத்துக்கிறாரா, இல்லை வாழ வச்சுக்கிறாரா, ஏதாச்சும் 4 பேர்த்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. அண்ணா குடிக்காதீங்க, அண்ணி சேர்ந்து வாழுங்க, இதுதான் அவங்களோட சப்ஸ்கிரைபரோட மனநிலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மாதிரி ஒரு நடிகையை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சினிமாலையும் பார்க்க முடியாது, ஒரு நாடகத்துலேயும் பார்க்க முடியாது. சன் டிவி சீரியலெல்லாம் தள்ளி நிற்கணும். அந்த அளவுக்கு அந்த அம்மா நடித்து பேர் வாங்கிருச்சு. முழுக்க போடுற பித்தலாட்டம், மான மரியாதை எல்லாம் போயிருக்கு. என்ன காரணம்னா எந்த ஒரு மனைவியாவது கணவனை போய் அப்புட்டு முடி பிடிச்சி எழுதிட்டு வீடியோ போடுவாங்களாட்டா கேட்டால் எந்த ஒரு யூடியூப்பரும் போட மாட்டாங்க. கணவன் மனைவினா நல்ல வீடியோ போடுவாங்க. கணவனை அடிக்கிறது வீடியோ போட மாட்டாங்க. கணவனை பற்றி தப்பாலே உண்மையை தான் சொல்லிக்கிறாங்க, அதையும் வீடியோ போட மாட்டாங்க. இந்த அம்மா என் கணவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்குது, 3 வருஷமாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே இப்போ 2 வீடியோவில் அதை பற்றி பேசவே இல்லை. மக்கள் எல்லாம் மறந்துருப்பான்னு நினச்சிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் மறக்கலை. மொத்தத்தில் இவங்க போடுற பித்தலாட்டம் தான் இது. கணவன் இன்னொரு பொண்ணோட டச்சப்பில் இருக்குது, அந்த பொண்ணு வேறு கை வேறு அடுத்துருக்குது. இதெல்லாம் சொன்னதாக தெரியுங்களா இவங்க அருமையான மனைவி காயத்ரி அம்மையார். இப்போது அந்த செய்தியே மறக்கடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது,
இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதை மறந்துடுவாங்க. அப்போ அந்த வீடியோ பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க போடுற பித்தலாட்டம் தான் வருமானத்துக்கு வேண்டி பித்தலாட்டம். என்ன சொன்னாங்க அன்றைக்கி 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது, அத்தை நான் வந்து கரெக்டாக வேலைக்கு போயிடுறத்த, இனிமேல் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு நான் வந்து குடிக்காமல் இருப்பேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இப்போது இவர் வேலைக்கும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. அதெல்லாம் யூடியூப்க்கு வேண்டியதான். இதுதான் யூடியூப்பில் இவங்க போடுற பித்தலாட்டம் சொல்கிறது, யூடியூப் ட்ராமாங்கிறது. அதையும் வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் நம்பிட்டு இருக்கிறாங்கன்னா அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்கள பற்றி பேசி நீ வியூஸ் வாங்குறிய. எனக்கு வியூஸ் வந்தாலும் சரி, வியூஸ் வரலையும் சரி, இவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இன்னும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 6000 7000 வியூஸ் வந்துச்சுன்னா மீறி போனால் $1 மதிப்பு 83.33 பைசா. இந்த 83 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரு. ஆனால் நான் ஏதாச்சும் ஒரு வீட்டு பக்கத்தில் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து வச்சேன்னு வச்சுங்க, ஒரு 10 கிலோ தக்காளி விற்றேன்னு வச்சுங்க, 500 ரூபா சம்பாதிச்சு போடுவேன். இந்த 83 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகணுமா? நான் கேட்குறேன். மொத்தத்தில் இவங்க போடுற பித்தலாட்டம் இது. கணவன் அடிக்கிறது, அதை வந்து யூடியூப்பில் வெளியிடுறது, அப்புறம் கணவன் இன்னொரு பொண்ணு கூட தப்பாக டச்சப்பை வச்சுக்கிறாங்கிறது, அதையும் வந்து யூடியூப்பில் வெளியிடுறது. மான மரியாதையெல்லாம் பற்றி கேட்டால் எங்களுக்கெல்லாம் மான மரியாதை எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு பணம் தான் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு எந்த சொந்தக்காரம் இல்லையே. நாங்கள் மொத்தமாகவே 4-5 சொந்தக்காரர் தான் காட்டியிருக்கிறோம் வீடியோவில். மற்ற சொந்தக்காரெலாம் நான் காட்டினதே இல்லை. மொத்தத்தில் வலைதளத்தில் இவங்க போடுற பித்தலாட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது. ட்ராமா போட்டாங்க, ட்ராமா முடிஞ்சிச்சான்னு கேட்குறீங்களா? ட்ராமாவெல்லாம் முடிவு கிடையாது. மறுபடியும் இன்னொரு ட்ராமா அரங்கேறி நினைக்கிறேன். என்ன காரணம்னா வருமானம் கம்மியும் போது வேற ஒரு ட்ராமாக்குள்ளே போவாங்க. மொத்தத்தில் இந்த அம்மா உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் இதுதான் நடக்குது. அப்புறம் என் கணவர் இன்றைக்கி வந்து 2ஆவது நாள் மருந்து குடிச்சிட்டாரு, பரவாயில்ல. இவங்க கணவர் திருந்தா என்ன ஒன்று வருதுங்களா? ட்ராமா போடுறது தான் வீடியோக்கு வருவார். வேறு என்ன ஒன்று போடுறாரு? இவங்க கணவர் எந்த இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு? எங்கேயும் கிடையாது. இந்த அம்மாவெல்லாம் பெருமநாயம் வந்து வெளியில் பேசவே முடியாது. அதுக்கு தகுதி தராதரம் இவங்களுக்காக எந்த காலத்துலையுமே எப்பவுமே கிடையாது. அப்புறம் 2 பேரும் போய் எங்கள் சேனலுங்க யதார்த்தமான சேனலுங்க, ரியாலிட்டி சேனலுங்க. எந்த ரியாலிட்டி சேனலில் வந்து கணவனை பற்றி இன்னொரு பொண்ணு கூட தப்பாக இருக்குது, அப்புறம் கணவனை பிடிச்சி இந்த அம்மா அடிக்கிறது எந்த ரியாலிட்டி சேனலில் போட்டுக்கிறாங்க? எந்த ரியாலிட்டி சேனலில் போட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் டிசிப்ளின், டீசன்ட், ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு ஆள் வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இவங்க ஒழுக்கம் கட்டு, மான மரியாதை இதெல்லாம் காற்றுல அவர் கொட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. மொத்தத்தில் இவங்க போடுற ட்ராமா தான். பல ட்ராமாக்கள் இன்னும் வரும், அதையும் நீங்கள் நம்புவீங்க. மொத்தத்தில் நல்ல சேனல் பார்க்குங்க. என்னோடய சேனல் பார்க்காட்டி பரவாயில்ல. அதாவது பல யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஃபேமிலி யூடியூப் சேனல், சங்கவி தினேஷ், சங்கீதா நாகராஜ், துர்கா காந்தி, இவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இந்தியா குட்டி. ஆனால் இவங்க சேனலில் முழுக்க பார்த்தீங்கன்னா கணவனை கெட்ட வார்த்தை எழுதிட்டுறது, கணவனை பற்றி தப்பாக பேசுறது, அப்புறம் கணவன் ஒரு பொண்ணு கூட பேசுறது, இதுதான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மித்த ஃபேமிலியில் காரி துப்பிட்டு போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.